நான் பிராமின் மூமெண்ட் அண்ட் த சேலஞ்ச் டு காங்கிரஸ். அதாவது நான் பிராமின் மூமெண்ட் அப்படிங்கிறது பிராமணர் அல்லாத மக்களுக்கான சில இயக்கங்கள் தொடங்கப்பட்டது. அதில் முக்கியமான ஒன்று சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இவங்களோட முக்கியமான நோக்கம் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தான். அப்புறம் கவர்மெண்ட்டோட சில சட்டங்கள் உருவாக்கப்பட்டது, ரவுலட் சட்டம். அப்புறம் கிலாஃபட் மூமெண்ட், கிலாஃபத் இயக்கம், அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் எடுத்த முடிவுக்கு எதிராக நடந்த போராட்டம். டிமாண்ட் ஃபார் ரிசர்வேஷன், ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி முதலில் நீதி கட்சியின் அமைச்சரவை உருவானது. அப்புறம் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக ரவுலட் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்டது. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டது. இதுதான் பிராமணர் அல்லாத மக்களுக்கான தொடங்கப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், அரசியல் சார்ந்த ஒரு அமைப்பு. சரி, எதனால் இந்த இயக்கம் தொடங்குறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1800 காலகட்டத்திலே அயோத்திதாசர் அப்படிங்கிறவர் பிராமணர் அல்லாத மக்களுக்கு முக்கியமாக தாழ்த்தப்பட்ட, அதாவது பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக நிறைய குரல் கொடுத்துருந்தார், நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார். அப்போவும் அவங்களோட தேவைகள் பூர்த்தியாக்கப்படலை. 1885 தொடங்கப்பட்டிருந்த இந்திய தேசிய காங்கிரஸ், இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம், பேர் இயக்கம் 1885 தொடங்கியாச்சு. ஆனால் இதுவும் பட்டியலின மக்களுக்கு எந்த விதமான தேவையையும் பூர்த்தி செய்யலை. அதாவது ஐயா நேதாஜியே லண்டனுக்கு தேர்வு எழுத போன போது அங்கேருந்து கடிதம் எழுதியிருக்காரு. இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் என்னும் பேர் இயக்கத்தின் செயல்பாடு திருப்தி அளிப்பதாக இல்லை. அதனால தான் இந்தியாவில் மெட்ராஸ் மாகாணத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அயோத்திதாசர் அப்படிங்கிறவர் இதை முன்னெடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற ஒன்று தொடங்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அப்போது இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்களோட வேலையை முழுமையாக செய்யலை அப்படிங்கிற அளவுக்கு நேதாஜி தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்திருக்காரு. அப்போது இவங்கெல்லாம் அவங்களோட வேலையை செய்யலை அப்படிங்கிறதுனால தான் நான் பிராமின்க்குன்னு ஒரு தனி அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இங்கே எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிற நோக்கத்தில் இது தொடங்கப்பட்டது, தென்னிந்திய நல உரிமை சங்கம். சரி, இது தொடங்கினா டேரெக்டாக இதை தொடங்கியாச்சா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இது தொடங்கப்பட்டது 1916. சரி, இது 1916 நவம்பர் 20. சரி, இது தொடங்கணும்னா டேரெக்டாகவே இதை தொடங்கியாச்சு அப்படின்னா இல்லை. 1912 மெட்ராஸ் யுனைடெட் லீக்னு ஒன்று தொடங்கியிருந்தாங்க. அது யார் தொடங்கினது அப்படின்னா சி நட்டேசன். அதுதான் பின்னால் மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படின்னு பெயர் மாறிச்சு. இதெல்லாம் ஒரு காலப்போக்கில் போயிட்டே இருக்கும்போது தான் இந்த பிராமணர் இல்லாத மக்களுக்கு இன்னொன்று 1916 தான் மெட்ராஸ் திராவிடியன் ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒன்று தொடங்கியிருப்பார் சி நட்டேசன் அப்படிங்கிறவர். மெட்ராஸ் திராவிடர் இல்லம், இல்லைனா மெட்ராஸ் தங்கும் விடுதி அப்படின்னு. அது எதற்காக அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம படிக்கிறது அப்படின்னா பட்டணத்துக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாமே மெட்ராஸுக்கு போகிறதா உண்டு. அப்போ மெட்ராஸுக்கு போகிறாங்க அப்படின்னா நான் பிராமின்ஸ் வந்தாங்கன்னா தங்குறதுக்கு என்ன பண்ணுறது? ஏன்னா பிராமணர்கள் அந்த தெருவுக்குள்ளே வந்தாலே தீட்டு அப்படிங்கிறாங்க மற்ற நான் பிராமின்ஸ் வந்தால். அப்படி இருக்கும்போது ஒரு சரியான தங்கும் இடம் வேணும். தங்கும் இடம் இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும், வேலைக்கு போக முடியும், அந்த சமுதாயம் அப்படிங்கிறது மேம்படும். அப்போ அதுக்கு என்ன வழி? தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்காக கட்டப்பட்டது தான் மெட்ராஸ் திராவிடியன் ஹாஸ்டல் அப்படிங்கிறது. அது 1916, அதுவும் சி நட்டேசன் தான். இவ்வளவு தூரம் பிராமணர் இல்லாத மக்களுக்கு செய்யணும்னு முடிவு பண்ணதுனால தான் சி நட்டேசன், அப்புறம் டிஎம் நாயர், பிடி தியாகராயர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை தொடங்கினாங்க. அதுதான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம். இவங்க மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் சேர்ந்து தொடங்கினாங்க. அதில் முக்கியமான ஒரு பெண் தலைவரும் இருந்தாங்க. அவங்க பேர் தான் அலமேலு மங்கை தாயம்மாள். இதோட கூட்டம் எங்கே நடைபெற்றது அப்படின்னா விக்டோரியா பப்ளிக் ஹால், சென்னையில் நடந்தது. சரிங்களா? சரி, இது தொடங்கினா மட்டும் போதுமா? இந்த கொள்கைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல இவங்களோட கொள்கை பிரகடனத்தை வெளியிடணும். நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது, பிராமணர் அல்லாத மக்களுக்கான கொள்கை பிரகடனம் அப்படிங்கிறத இதை வெளியிட்டது யார் அப்படின்னா பிடி தியாகராயர் தான். இல்லை, எதுக்கு? இந்த எஸ்ஐஎல்எஃப்பை மக்கள்கிட்ட ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் தான். அது மட்டும் இல்லாமல் அப்போது இருந்த காலகட்டம் அப்படிங்கிறது சோசியல் மீடியா பெரிய அளவில் தாக்கம் கிடையாது. ஏன்னா இப்போ தான் அதுக்கான தாக்கம்லாம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் மக்களையும் தன்னுடைய அரசியல்வாதிகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக செயல்பட்டது ஒரே ஒரு மீடியம் தான், அது நியூஸ் பேப்பர். அப்போ நியூஸ் பேப்பர் தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. என்னென்ன நியூஸ் பேப்பர் தொடங்கினாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் இங்கிலீஷில் தொடங்கினாங்க. இதோட எடிட்டராக தான் டிஎம் நாயர் இருந்தார். அப்புறம் ஆந்திர பிரகாஷிகா அப்படின்னு தெலுங்கில் தொடங்கினாங்க. அதே மாதிரி திராவிடன் அப்படிங்கிற பத்திரிகையும் தமிழில் தொடங்கினாங்க. தெலுங்கு பத்திரிகைக்கு பார்த்தசாரதி நாயுடு அப்படிங்கிறவர் எடிட்டராக இருந்தார். திராவிடன் அப்படிங்கிற பத்திரிகைக்கு பக்தவச்சலம் எடிட்டராக இருந்தார். ஓகேங்களா?
சரி, இவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன? டிமாண்ட் ஃபார் ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு கோரிக்கையாக வச்சுருந்தாங்க. முக்கியமான ஒன்று. இந்த இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கை அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று எழுந்ததில்லை, கிட்டத்தட்ட அயோத்திதாசர் காலகட்டத்திலேருந்தே எழுந்துட்டு இருக்குது. அயோத்திதாசர் 1891 பஞ்சமர் அல்லது பறையர் மகாஜன சபா அப்படின்னு ஒன்று தொடங்கியிருப்பார். இது ஒரு முதல் மீட்டிங் வந்து நீலகிரியில் நடந்தது. அந்த மீட்டிங்கில் அயோத்திதாசர் என்ன வார்த்தை பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னா, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா தமிழில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது. அதாவது ஒவ்வொரு கேஸ்ட்டும் எவ்வளோ பீப்புள் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ABCDன்னு 4 கம்யூனிட்டி இருக்குது. Aல 50 பேர், Bல 100 பேர், Cல 150 பேர், Dல 200 பேர் இருக்காங்க. அப்போ 50 பேருக்கு ஒரு லீடர் அப்படின்னா Bல 100 பேர், அப்போ 2 லீடர், இங்கே 3 லீடர், இங்கே 4 லீடர், இந்த மாதிரி கரெக்டாக ப்ரொபோஷனேட்டாக லீடர்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட கோரிக்கை. ஆனால் இது இருந்ததா அப்படின்னா இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இங்கே 50 பேர் இருக்கிறது பிராமின்னு வச்சுக்கோம், இந்த 200 பேர் இருக்கிறத நான் பிராமின்னு வச்சுக்கோம். இந்த பிராமின் வெறும் 50 பேர் தான் இருக்காங்க, ஆனால் இங்கே 10 லீடர் இருக்காங்க. இங்கே நான் பிராமின் 200 பேர் இருக்காங்க, ஆனால் இங்கே ஒரு லீடர் தான் இருக்காங்க. இப்படி ப்ரொபோஷனேட்டாக இல்லாமல் இருக்கும்போது தான் இவங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஆதங்கம். அதனால தான் இவங்க வச்சது கோரிக்கை ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிங்கிறது தான். சரியா? இதுக்காக தான் நான் பிராமின் மேனிஃபெஸ்டோலாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா பிராமணர் அல்லாத மக்களுக்கு முதல்ல கொள்கை பிரகடனத்தை வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்று, கவர்மெண்ட் சர்வீஸில் நான் பிராமின்ஸ்க்கான இடஒதுக்கீடு தேவை. அதே மாதிரி ரெப்ரசன்டேட்டிவ் பாடிஸில், அதாவது எலெக்ஷன் இதிலெல்லாம் நம்ம நான் பிராமின்ஸ்க்குன்னு இடஒதுக்கீடு தேவை. இதெல்லாம் யார் காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, முதல்ல எலெக்ஷன் நடந்தது 1920. அந்த எலெக்ஷனில் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜெயிச்சதுமே டாக்டர் சுப்பராயலு ரெட்டியார் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் CM ஆஃப் தமிழ்நாடு அல்லது மெட்ராஸ் பிரசிடென்சி. சுப்பராயலு இவர் தான் ஃபர்ஸ்ட் CM. இவர் ஒரு வருடம் தான் இருப்பார். அப்புறம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால பனகல் ராஜா அப்படிங்கிறவர் தான் 1921 23 வரைக்கும் அவர் தான் CM. அவரோட காலகட்டத்தில் முதல்ல ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜிஓ வகுப்பு வாரி ஆணை அப்படிங்கிறது, இடஒதுக்கீட்டிற்கான வகுப்பு வாரி ஆணை 1921 வந்தது ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜிஓ. 1922 வந்தது செகண்ட் கம்யூனல் ஜிஓ. 1927 வந்தது தேர்டு கம்யூனல் ஜிஓ. இதுதான் சக்ஸஸ் ஆனது. மற்ற ரெண்டுமே ஃபெயிலியர். மூன்றாவது வந்த வகுப்பு வாரி ஆணை மட்டும்தான் வெற்றி அடைந்தது. இதுதான் 1928 சட்டமானது. இட் பிகம்ஸ் அன் ஆக்ட். இவர் தான் சுப்பராயலு ரெட்டியார், ஃபர்ஸ்ட் CM ஆஃப் தமிழ்நாடு. சரி, இந்த ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரியை பார்க்குறோம். முதல்ல எலெக்ஷன் நடக்குது 1920. இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா, 1916 தொடங்கப்பட்ட ஹோம் ரூல் லீக் இருக்கு இல்லையா, அன்னி பெசன்ட் அம்மையார், அவங்க தான் ஒவ்வொரு நேரத்துலையும் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த சமயத்துலலாம் ஆங்கிலேயர்கள்ட்ட தன்னோட வாதத்தை முன் வச்சுட்டே இருக்காங்க. எப்படியாவது இந்திய மக்களுக்கு தன்னாட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கம். அப்போது பிரிட்டிஷ் ஒரு காலகட்டத்தில் பார்த்தாங்க, சரி அவங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று கொடுக்கலாமே அப்படின்றக்காக தான் 1917 ஆகஸ்ட் ஆஃபர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆகஸ்ட் ஆஃபரில் தான் உங்களுக்கு எலெக்ஷன் தரோன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு எலெக்ஷன் தரோன்றதுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. 1919 தான் அது சட்டப்பூர்வமாக அல்லது சீர்திருத்தமாக வந்திருந்தது. அதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, இந்திய அரசு சட்டம் 1919. அப்படி இல்லை அப்படின்னா மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு ரெஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம், அதுதான் 1920 எலெக்ஷன் நடக்கிறதுக்கு அந்த சட்டம் தான் உறுதியாக இருந்தது. அந்த சட்டத்தின்படி எலெக்ஷன் நடந்தது 1920. அந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது ஆட்சியில், அதாவது எலெக்ஷனில் நிற்கலை. என்ன காரணம் அப்படின்னா, காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக பாய்காட் பண்ணிட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் அப்படிங்கிறது 1885 தொடங்கப்பட்ட ஒரு கட்சி இல்லையா. ஆனால் இப்போது இந்த எலெக்ஷனில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலை. இந்தியாவில் நடக்கக்கூடிய முதல் தேர்தல் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. சரி, எதனால் பார்ட்டிசிபேட் பண்ணலை, என்ன காரணம் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு எந்த சட்டம் காரணம் அப்படின்னு கேட்டால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. அப்படி இல்லை அப்படின்னா மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த இதுக்கும் அதுக்கும் காங்கிரஸ் பாய்காட் பண்ணுறதுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, இந்த சட்டத்தில் டயார்ச்சி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. டயார்ச்சி அப்படின்னா இரட்டை ஆட்சி அப்படின்னு அர்த்தம். அதாவது இரட்டை ஆட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லோக்கல் லெவலில் உள்ள சீட்ஸ், அதாவது ஒரு பவர் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளோட இந்தியாவோட கையில் இருக்கும். அதை வந்து 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ரிசர்வ்டு, ஒன்று ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு. ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படிங்கிறது முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பிரிட்டிஷோட கையிலே இருக்கும். அப்புறம் மாற்றப்பட்ட துறைகள் அப்படிங்கிறது அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட், அதெல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஒரே நேரத்தில் 2 பேர் ஆட்சி பண்ணாங்க, ஆட்சி நல்லாவாக இருக்கும். அதனால் காங்கிரஸ்க்கு இது பிடிக்கல. முக்கியமாக காங்கிரஸ் அப்படிங்கிறது யாரை சொல்கிறேன் அப்படின்னா, ஐயா மகாத்மா காந்திக்கு பிடிக்கல. காந்தி தான் காங்கிரஸ், காங்கிரஸ் தான் காந்தி அப்படிங்கிற அளவுக்கு இருந்த காலகட்டம். 1915 காந்தி இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் 1917 ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டர்களுமே காந்தி தான் மிகப்பெரிய தலைவர்னு நம்பப்பட்ட காலம்
காங்கிரஸ் தான் காந்தின்னு ஒட்டுமொத்த பேரும் நம்பிக்கிட்டு இருந்த காலம். அப்படி இருக்கும்போது காந்தி சொல்கிறதான் அங்கே அத்தனை பேர் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்த சூழல். காந்தி எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. காரணம் இந்த முக்கியமானது டயாட்சி, இரட்டை ஆட்சி முறை. அதனால் காங்கிரஸ் அந்த எலெக்ஷனில் நிற்கலை. அதனால் ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு. ஒட்டுமொத்தமாக இருந்த 98 சீட்டில் 63 சீட்டு ஜெயிச்சு மெஜாரிட்டியாக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சிஎம் தான் சுப்ப ராயலு ரெட்டியார் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. அப்புறம் அப்போ வந்து எலெக்ஷன் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான், இப்போ தான் 5 வருஷத்துக்கு ஒரு முறை. அப்போ அடுத்த எலெக்ஷன் நடக்குது 1923. அப்போவும் அதே பனகல் ராஜா தான் இருக்கார். 2020 எலெக்ஷன் நடக்க சுப்பராயலு ரெட்டியார் அவர் 1 இயர் தான் இருக்கிறாரு. அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அடுத்து வரவர் தான் பனகல் ராஜா. அவர் 1921 ஆட்சியில் இருக்கார். 23 வரைக்கும் 23 ஆட்சி முடிஞ்சிடும். அடுத்து எலெக்ஷன் நடக்குது. அதுலேயும் பனகல் ராஜாவை தான் சிஎம் கேண்டிடேட்டாக நிறுத்துறாங்க. அவர் தான் திரும்பியும் ஜெயிக்கிறாரு. 26 வரைக்கும் அவர் தான். நிறையா மக்களுக்கு தேவையான திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. அதான் ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ், லோக்கல் பாடிஸ் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துலேயும் ரிசர்வேஷன் கொண்டு வரணும் பயங்கரமாக முன்னெடுத்தது நம்ம பனகல் ராஜாவோட பீரியட் தான். அப்புறம் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு, பணியாளர் தேர்வாணையம் கொண்டு வந்தது இதுதான். தேர்வு வாரியம் கொண்டு வந்தது முதல்ல, அதுதான் பின்னால் தேர்வு ஆணையமாக மாறுச்சு. அப்புறம் இந்து அறநிலைத்துறைத்திற்கான சில சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட், இதுவும் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பீரியடில் தான். அப்புறம் தேவதாசி சிஸ்டம் அப்படிங்கிறத எபோலிஷ் பண்ணது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது தேவதாஸ் சிஸ்டம் எபோலிஷ் பண்ணது எப்படி அப்படின்னா, முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரோட போராட்டம் தீவிரமாக இருந்தது. இன்னொன்று அவங்களுக்கு முதல்ல வாய்ப்பு கிடைச்சது எலெக்ஷனில் நிற்கிறது. எலெக்ஷனில் அதாவது நியமிக்கப்பட்ட நபர் யாருன்னா நம்ம முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். இவங்க மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கப்புறம் தான் இவங்க அந்த மனுவை உள்ளே கொடுத்தாங்க. அதாவது தேவதாசி முறை அப்படிங்கிறது ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பயங்கரமான போராட்டத்துக்கு அப்புறம் பார்ஷியலாக சக்ஸஸ் ஆனது. இது தேவதாசி ஒழிப்பு முறை அப்படிங்கிறது பார்ஷியலாக தான் சக்ஸஸ் ஆனது. முழுமையாக நடைமுறைக்கு வரல. முழுமையாக நடைமுறைக்கு வந்தது 1947 ஐயா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரோட பீரியடில். அது மட்டும் இல்லாமல் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் த்ரூ ஃபீ கன்செஷன் ஸ்காலர்ஷிப், மிட் டே மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அந்த மதிய உணவு திட்டம் ஐயா காமராஜர் கொண்டு வந்தது. அது சுதந்திரத்திற்கு பின். சுதந்திரத்திற்கு முன் அப்படின்னா முதல்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் கொண்டு வந்திருந்தது. அதுவும் 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது யார் அப்படின்னா பிடி தியாகராயர். அதுலேயும் கேள்வி கேட்கலாம். மதிய உணவு திட்டத்தின் முன்னோடி அப்படின்னா அது நம்ம என்சி ராஜா, மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படிங்கிறவர் தான். அவர் தான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் பிடி தியாகராயர். அது காலப்போக்கில் பிரிட்டிஷால் இதை பெரிய அளவில் கண்டினியூ பண்ண முடியலை, அப்புறம் விட்டுட்டாங்க. சுதந்திரத்திற்கு பின் ஐயா காமராஜர் அது முன்னெடுத்திருந்தார். சரி, இப்போது கவர்மெண்ட்ஸு ரெப்ரஸிவ் மெஷர்ஸ், அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள், அதில் ஒன்று முக்கியமானது ரவுலட் சட்டம். சரி, இந்த ரவுலட் சட்டம் வர்றதுக்கு காரணம் என்ன? 1914 1918 வரைக்கும் வேர்ல்டு வார் 1. சரி, வேர்ல்டு வார் 1 தொடங்கக்கூடிய முதல் நாளே 1914, வேர்ல்டு வார் 1918 முடியும் அப்படின்னு யாராலையும் கணிக்க முடியாது இல்லையா? இப்போ கொரோனா வந்தது, முதல் நாளே கொரோனா இந்த டேட்டில் முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்போது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 1916 உலகப் போர் தொடங்குது. உடனே அதுக்கு நிறைய ஆயுதங்கள், வீரர்களுக்கான இராணுவ உடைகள்னு எக்கச்சக்கமாக தேவைப்படுது. அப்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இதை எப்படி நம்ம கொண்டு வர்றது? அப்போ நிறைய தொழில் உருவாக ஆரம்பிச்சது. ஏன்னா ட்ரெஸ்ஸு தைக்கணும்னா நிறைய டெய்லர்ஸ் தேவை, ஆயுதங்கள் உருவாக்கணும்னா நிறைய ஃபேக்ட்ரிஸ் தேவை, அதில் தொழிலாளர்கள் தேவை. இதுக்கெல்லாம் பிரிட்டிஷ் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, இந்தியா இவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு, அப்போ இவங்களே வேலையாட்களை வைக்கான்னு சொல்லி இங்கே நிறைய தொழிலை தொடங்க ஆரம்பித்தாங்க. எக்கச்சக்க பேர் வேலையில் வர ஆரம்பித்தாங்க. அப்போ இந்தியாங்கிற தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, ஆங்கிலேயர்கள் அப்போ நிறையா நமக்கு தொழில் கொடுக்குறாங்க, அப்போ நமக்கு நல்லா வருமானம் வரும், நம்ம வாழ்க்கையெல்லாம் மேம்பட்டுரும், ஆங்கிலேயர்கள் நமக்கு நல்லது தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க 1914. ஏன்னா தொடக்கத்தில் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருந்தது. சரி, இப்படியே போயிட்டே இருக்குது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம். அது மட்டும் இல்லாமல் அன்னி பெசன்ட் அம்மையார்லாம் நிறையா சொல்லியிருப்பாங்க, இந்திய மக்கள் இதுதான் உங்களுக்கான சரியான நேரம், இந்த நேரத்தில் நீங்கள் பிரிட்டிஷ்க்கு பயங்கரமான அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களால உலகப்போர்லையும் கவனம் செலுத்த முடியாது, அதே சமயத்தில் உங்களை எதிர்க்கவும் அவங்கள முடியாது, அதனால் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களை எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு அன்னி பெசன்ட் அம்மையார்லாம் எவ்வளவோ சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்கள்ட்டே சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு நல்ல எண்ணம், அதாவது நல்ல எண்ணம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மக்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இந்திய மக்கள் இவ்வளவு தூரம் அவங்களே ஆங்கிலேயர்களே கஷ்டத்தில் இருக்காங்க, இப்போ போய் நம்ம சுதந்திரத்தை கேட்டோம்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க நம்ம ஆட்கள். அதனால தான் அன்னி பெசன்ட் அம்மையாரே சொல்லியிருப்பாங்க, இந்த நல்ல எண்ணத்துக்காவது நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்த காலகட்டம் தான் 1916. அப்புறம் போர் கிட்டத்தட்ட முடிகிற சமயம் 1918. இனி போர் உபகரணங்களும் தேவையில்லை, இராணுவ உடைகளும் தேவையில்லை, அதோட தேவைகள்லாம் குறைய ஆரம்பிச்சது, வேலைவாய்ப்பு குறைய ஆரம்பிச்சது.
இன்னொன்று ஏதாவது சீர்திருத்தம் நமக்கு பண்ணுவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும் கடைசியில் ஏமாற்றம் தான் மிஞ்சது. அப்போ தான் நம்ம ஆட்கள்லாம் முடிவு பண்ணாங்க, இவன் நமக்கு எப்போதுமே எதிரியாக தான் இருக்கிறானே தவிர இவன் நமக்கு நல்லது பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொல்லி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்க்கணும்னு முடிவு பண்ணாங்க. எதிர்க்கணும்னு முடிவு பண்ணும்போது தான் பிரிட்டிஷ் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. யார் எதிர்த்தாலும் என்ன போராட்டம் பண்ணாலும் சரி தாராளமாக அவங்கள கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சரி, கைது பண்ணலாம் அப்படின்னா யாரை இதை முக்கியமாக கொண்டு வர்றது, இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது யாருக்காக அப்படின்னா, ரெவல்யூஷனரி டெரரிசம்னு ஒன்று இருக்குது, புரட்சிகர தீவிரவாதம். புரட்சிகர தீவிரவாதத்தை யாரெல்லாம் முன்னெடுக்காங்களோ அவங்கள ஒடுக்கிறதுக்கான சட்டம் தான் இந்த ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, புரட்சிகர தீவிரவாதத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் என்ன அப்படின்னா, தீவிரவாதம் அப்படிங்கிறது இப்போ இதை நடக்கிறது எல்லாமே ஜனநாயக அரசு தான் ஒட்டுமொத்த பூமியிலையும் மெஜாரிட்டி நடந்துகிட்ருக்கு. இப்போது ஒருத்தர் திடீர்னு ஆயுதங்களோட ஒரு நாட்டை தாக்குனார் அப்படின்னா அது தீவிரவாதம். புரட்சிகர தீவிரவாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாட்டுக்குள்ளே யாரோ ஒரு அந்நியர்கள் நம்மளை அடிமைப்படுத்தும் போது அவங்களை எதிர்க்கிறோம்லே, அதுதான் புரட்சிகர தீவிரவாதம். அந்த புரட்சிகர தீவிரவாதம் அப்படிங்கிறது அதுவும் இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவில் வெகுவாக நடத்தப்பட்ட ஒரு பேர் இயக்கம். அந்த பேர் இயக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கைது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த ரவுலட் ஆக்ட். சிட்னி ரவுலட் தலைமையில் கொண்டு வரப்பட்டது 1919. இந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கு நிறையா பேர் எதிர்த்தாங்க. இன்னொன்று சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் அந்த சட்டம் இயற்றக்கூடிய அந்த துறையில் நம்மளுடைய ஆட்களுமே இருந்தாங்க. மதன் மோகன் மாளவியா, அப்புறம் நாயர், இந்த மாதிரி ஆட்களும் இருந்தாங்க. இவங்கெல்லாம் அதை ரிசைன் பண்ணிட்டாங்க. இவ்வளோ பெரிய மோசமான சட்டத்தை நம்ம மக்களுக்கு எதிராகவே கொண்டு வரும்போது, ஏன்னா யாரை வேணாலும் கைது பண்ணலாம், எந்த ஒரு அரெஸ்ட் வாரண்ட் தேவையில்லை, 2 years அவங்களை ஜெயிலையும் வைக்கலாம், அந்த அளவுக்கான மோசமான சட்டம். இந்த சட்டம் தான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு வழிவகுத்தது. இந்த சட்டத்தில் தான் 2 பேரை கைது பண்ணாங்க. சாய்ஃபுதீன் கிச்லியும் சத்யபால் அப்படிங்கிற 2 தலைவர்களை கைது பண்ணாங்க. இந்த தலைவரோட கைது தான் அங்கே ஜாலியன் வாலாபாக் நடக்கிற அளவுக்கு போய் வழிவிட்டது. சரியா, சிட்னி ரவுலட்டோட தலைமையில் கொண்டு வரப்பட்டது இந்த கமிட்டி. இது யாரை வேணாலும் கைது பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், 2 வருஷம் சிறை தண்டனையும் கொடுக்கலாம். இது 1919. இந்த சட்டம் வந்ததுமே ஐயா காந்தியால் ஏற்றுக்கவே முடியல. இவ்வளோ பெரிய மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காந்தி எங்கே இருக்கிறார் அப்படின்னா நம்ம மெட்ராஸில் இருக்கார். உடனே காந்தி என்ன பண்ணுறாரு, இந்த சட்டத்தை பற்றி முதல்ல மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் காந்தி ஒரு மிகப்பெரிய மீட்டிங்கை ரெடி பண்ணார் மெரினா பீச்சில். இன்னொன்று ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் இவர் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் மெட்ராஸ் சத்தியாகிரக சபா. இந்த சபாவின் சார்பாக தொடங்கப்பட்ட ஒரு பத்திரிகை தான் மெட்ராஸ் சத்தியாகிரகி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் தொடங்கினாங்க. இன்னொன்று, இந்த சட்டம் இவ்வளோ மோசமான சட்டமாக இருக்கிறதுனால தான் இந்த சட்டத்துக்கு பேர் பிளாக் ஆக்ட், கருப்பு சட்டம் அப்படின்னும் பேர். இதில் முக்கியமான நாட்களில் ராஜாஜி, கஸ்தூரி ரங்கனார், அப்புறம் சத்யமூர்த்தி ஐயா, அப்புறம் ஜோசப், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக. ஜோசப்புக்குலாம் இன்னொரு பேர் கூட இருக்குது, ரோசாபுதுரை. இவங்கெல்லாம் பயங்கரமான பேச்சாளர்கள் இருந்த காட்டம், மக்களை திரட்டக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நபர்கள். இவங்கெல்லாம் சேர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களுக்கு இந்த சட்டத்தை பற்றி புரிய வைக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பல்வேறு இடங்களில் இந்த போராட்டங்கள், இந்த இயக்கங்கள், இந்த விழிப்புணர்வு கூட்டங்கள்லாம் நடக்குது. ஏன்னா மக்களுக்கு முதல்ல தெரியப்படுத்தணும் இல்லையா. இதுக்கப்புறம் தான் ஏப்ரல் 6 1910 ஹர்த்தால், HARTAL ஹர்த்தால் அப்படிங்கிறது முழு அடைப்பு போராட்டம். மகாத்மா காந்தியால் விடுக்கப்பட்ட முதல் முழு அடைப்பு போராட்டம் இந்திய அளவில், அது ஏப்ரல் 6 1919. இது மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டம் நடந்தது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.